கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே நேரத்துல 3ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ஆட்சியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நீங்க செய்கின்ற காரியங்களை எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல 10 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற தொழில்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு வரும். எதிர்பாராத லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கார். அதே நேரத்துல குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சிறிய தடங்களுக்கு பிறகு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. இதனால பெரிய அளவுக்கான அவப்பெயர் என்பது ஏற்படாது. ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய அவப்பெயர்கள் வந்தாலும் அது வந்த வேகத்தில் கரைந்துவிடும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் அதே நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் பாத்தீங்கன்னா வக்ரமாய் இருக்கிறதுனால முதல் 3 வாரங்கள்ல வேலை பார்க்கும் இடங்கள்ல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளின் பலம் அதிகமாக இருக்கணும். அதனால நீங்க விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஆனா மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நிவர்த்தி ஆகிறதுனால ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வேலை பார்க்கும் இடங்களில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் இந்த சமயத்தில் கிடைக்கும். காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அதே நேரத்துல குருவோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால காதல் உணர்வு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். காதலிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த சமயத்தில் அதிகரிக்கும். இந்த ராகுவானவர் உச்ச சுக்கிரனுடன் 5ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறதுனால பல பெண்களை காதலிக்கும் வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். ஏன்னா அட்டமாதியினுடைய தொடர்பு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கு. அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பொருட்கள் அல்லது பழைய வீடுகள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. அதே நேரத்துல 7ஆம் இடத்து அதிபதி உச்சமா வேற இருக்கிறாரு. அதனால கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கழுத்து, தோள்பட்டை மற்றும் பிறப்புறுப்பு மலத்துவாரங்கள்ல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மாதத்தினுடைய முதல் 3 வாரங்களில் இருக்கிறது. இந்த சமயத்தில் உங்களுக்கும் தாய் மாமாவிற்குமாக விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதியாகிய சனி 4 ஆட்சியா இருக்காரு. கூடவே சூரியன், புதன் இருக்கிறதுனால அரசு வழியில ஏதாவது அனுகூலங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாகி இருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு. இதனால முறைகேடான பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நிம்மதியான உறக்கம் இருக்கும். காதலர்களுக்கு செலவு செய்வதன் மூலமாகவும் விரை செலவுகள் ஏற்படும். அல்லது பிள்ளைகளுக்கு செலவு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயானவர் வக்ரமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு முன் கோபங்கள் என்பது இந்த சமயத்தில் வரும். ஆனால் உங்கள் துணையார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் குருவினுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த ஒரு முதலீட்டிலையும் இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருப்பது நல்லது. ஏன்னா பண்ணுனீங்கன்னா இந்த சமயத்துல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு ஆனவர் சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா வருமானங்கள் வரும். அதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷங்கள், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். அவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.